ஸ்நாக்ஸ்க்கான ரெசிபி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ 3வது வீடியோ. நீங்கள் சப்பாத்தி சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். ராஜ்மா பீன்ஸ் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். அதோட வெங்காயம், கொடமிளகாய், பன்னீர், இஞ்சித்தூள் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் வந்து குட்டியாக கட் பண்ணது போட்டு, பிரெட் கிராம்ஸ் வந்து 1/2 கப்பு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன், சில்லி ஃபிளேக்ஸ் வந்து 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். இதை ரவுண்டா தட்டி தோசை தவால ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 50 கிராம் பன்னீரை கட் பண்ணி போட்டு அதோட 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு, சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சு நம்ம செஞ்சு வச்ச மயோனஸ் அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு 2 கட்லெட் எடுத்து வச்சு ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ரேப் ரோல் ரெடி. புரோட்டீனோட சப்பாத்தி கிடைச்சாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். செம்மையா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.